ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து. ஸோ ரெனைசன்ஸ். ரெனைசன்ஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து. சரிங்களா? ரெனைசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இது வந்து. ஸோ இந்த சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து யார் படிப்பா அப்படின்னா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி படிப்பாங்க ஃபஸ்ட் இயரில். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இயரில் படிக்கிறதுனால அவங்க ஸ்கூல் சிலபஸ்லேயே படிச்சுட்டு கைடை படிச்சுட்டு அப்படி வருவோமா, வந்த உடனே நம்ம காலேஜில் ரொம்ப ஃப்ரெஷராக இருப்போம். அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்கா, அப்பா போச்சு அரியர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட், இதில் பாஸ் பண்ண முடியாது, இதில் அரியர் வச்சுட்டோன்னா கிளியர் பண்ணவே முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நம்ம இந்த எஸ்ஸேவை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். யூ கேன் ஜஸ்ட் ரைட் இட். ஓகேவா? கண்டிப்பாக இந்த ரெனைசன்ஸுங்கிற டாப்பிக்கை நான் வந்து நிறைய சோர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் புக் இருக்குது இல்லையா, அதுலேருந்து நான் ஹிண்ட்ஸ் எடுத்து நிறையா சோர்ஸ் மூலிமா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி தான் அந்த எஸ்ஸே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெனைசன்ஸ்னால் என்னங்கிறத ஒரு எஸ்ஸே மூலிமா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பெனிஃபிட். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னென்னா ரெனைசன்ஸ்னால் என்னான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் இந்த எஸ்ஸேவே நீங்கள் படித்த மாதிரி ஆயிரும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ரைட் இன் எக்ஸாம்ஸ். நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸில் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? நீங்கள் நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? லெட்ஸ் கோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன, ஃபஸ்ட்டு ஸ்லைடில் வந்து நான் வந்து சினாப்சிஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு, செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து சினாப்சிஸ் மட்டும்தான். ஏன்னா மோஸ்ட்லி யூனிவர்சிட்டிஸில் திருத்துறவங்க வந்து உள்ளே படிப்பாங்களாங்கிறது செகண்ட் திங் தான். ஃபஸ்ட் திங் வந்து நீங்கள் எப்படிப்பட்ட டாபிக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். ஸோ அது வந்து அந்த ரெனைசன்ஸ் எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அதை கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே ஃபைன், எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் மோஸ்ட்லி எடுத்திருக்கோம். ஸோ பார்க்கலாங்களா? இன்ட்ரோடக்ஷன். ரெனைசன்ஸ் விச் மீன்ஸ் ரீபர்த் அப்படின்னா மறுபிறவி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெனைசன்ஸ்னால் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு மறுபிறவின்னு சொல்கிறாங்க. ரிவைவல் ஆஃப் லேர்னிங் எ கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவைவல் ஆஃப் லேர்னிங் எ கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா, ரிவைவல் அப்படின்னா என்ன அப்படின்னா மறுமலர்ச்சின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ வந்து கிளாசிக்கல்னால் பாரம்பரியமான காலாங்காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம். லிட்ரேச்சர் அப்படின்னா என்னென்னா லைக் வில்லியம் ஷேக்ஸ்பியர், சாசர், இந்த மாதிரி ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்க எழுதக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து எல்லா ரைட்டிங்ஸையுமே இந்த காமனாக லிட்ரேச்சர்னு சொல்லிடுவாங்க. அவங்க என்னெல்லாம் எழுதுவாங்க, போயம், ப்ரோஸ், ஃபிக்ஷன், நாவல்ஸ் இந்த மாதிரி எழுதுவாங்க இல்லையா? ஆமாம். ஸோ அப்படி அது எல்லாத்தையும் சேர்த்து லிட்ரேச்சர்னு சொல்லிடுவாங்க, காமனாக எல்லா ரைட்டிங்ஸையும் சேர்த்து. ஓகேவா? ஸோ அந்த பாரம்பரியமான ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு மறுமலர்ச்சி வந்தால் எப்படி இருக்கும், ஒரு அப்டேட் வெர்ஷன் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்கு ரைட்டிங்ஸில் எல்லாத்துலேயுமே. இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு அப்படின்னா பிட்வீன் த 14th to 16th செஞ்சுரியில் நடந்திருக்கு. இந்த 14th 16th செஞ்சுரி வரைக்கும் தான் அந்த ரெனைசன்ஸ்ங்கிற ஒரு பீரியட் இருந்திருக்கு. ஓகேவா? The historians define the term Renaissance as the process of a transition in a Europe between a medieval to a modern order. அதாவது ஹிஸ்டோரியன்ஸ், அந்த காலத்து மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ரினைசன்ஸ் பீரியடில் வாழ்ந்த அந்த காலகட்டத்து மக்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெனைசன்ஸை வந்து அவங்க எப்படி டெஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது யூரோப்பில் நடந்த ஒரு மாற்றம், மெடிவல்லேருந்து மாடர்ன் வரைக்கும் நடந்த ஒரு மாற்றம் தான் இந்த ரெனைசன்ஸ். அது ஒரு ப்ராசஸ் தானே, கரெக்டாக? ஏன்னா ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் நடந்திருக்கு, கரெக்டாக? ஸோ அது ஒரு ப்ராசஸ்ன்னு அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாமா? டிஃப்ரெண்ட் டெஃபனேஷன்ஸ் ஆஃப் ரெனைசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ ஒரே விஷயந்தான், ஆனால் நிறைய பேர் இருப்போம், நிறைய பேருக்கு நிறையா தாட்ஸ் இருக்கும்ல. ஸோ சேம் அதே மாதிரி தான். ஸோ ரெனைசன்ஸ் ரெஃபர்ஸ் டு டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பிலோவில் இருக்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? டு ஸ்டடி அ ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டுங்கிறது டிஃப்ரெண்ட் பீப்புள். ஓகேவா? ரெஃபர்ஸ் டு த பிரேக்கிங் அப் ஆஃப் த ஃபியூடல் சிஸ்டம் அண்ட் பர்த் ஆஃப் அ நியூ சோஷியல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபியூடல் சிஸ்டம்னால் நீங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபியூடல் சிஸ்டம்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா
இப்போ அந்த காலத்தில் அரசர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய விளைநிலங்கள்லாம் இருக்கும்ல, சொத்தெல்லாம் இருக்கும்ல, அதை வந்து அமைச்சர்கள்ட்ட கொடுத்து இதை எங்களுக்கு ப்ராஃபிட்டாக மாற்றி கொடுங்கம்பாங்க. அமைச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே கொடுப்பாங்கன்னா, அந்த நிலத்தெலாம் வந்து விவசாயிகள்கிட்ட கொடுத்து நீங்கள் இதை வந்து இப்போ விளைநிலமாக மாற்றணும், நெல் உற்பத்தி பண்ணணும், கோதுமை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயம் கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுவாங்க, அதை வாங்கிட்டு போய் அமைச்சர் விற்று காசாக்கி அதை அரசரோட கஜானால சேர்த்துறது. அப்படி இருக்கப்போ அரசர் அவங்கள பாராட்டி அமைச்சருக்கு ஒரு பெனிஃபிட் கிடச்சிரும், சரிங்களா? ஆனால் நம்ம சாமானிய விவசாயிங்க தான் அதில் பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் அந்த பிரேக்கிங் அப் ஆஃப் த ஃபியூடல் சிஸ்டம், இந்த ஃபியூடல் சிஸ்டமே பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த பர்த் ஆஃப் த நியூ சோஷியல் கண்டிஷன், ஒரு புது சமூகமே உருவாகணும், ஒரு புது சமூகமே பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சில கண்டிஷன்ஸோட. ஓகேவா? டு ஸ்டடி அ லவர் ஆஃப் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா, இந்த லவர் ஆஃப் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர், இந்த ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன ரைட்டர்ஸ் பெயிண்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் எந்த எப்படி வந்து ரினைசன்ஸை பார்க்குறாங்க அப்படின்னா, அதே தான் ரிவைவல் ஆஃப் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். கிளாசிக்கல் லிட்ரேச்சருக்கு ஒரு மறுமலர்ச்சி வந்திருக்கு. அதாவது எழுத்தாளர்கள் எல்லாமே ஒரு புதுமையாக உணர்ந்து, அவங்களுக்குள்ளேயே ஒரு நியூ பர்சனாலிட்டியை உணர்ந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டு ஸ்டடி அ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரினைசன்ஸ் பீரியடில் தான் வந்து மேரினஸ் காம்பஸ் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. அப்புறம் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ரானமி, மெடிசன், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் த ரினைசன்ஸ் இஸ் கால்ட் அ காம்ப்ளெக்ஸ் இந்த மெனி சைடட் மூமெண்ட். ஸோ ரினைசன்ஸை என்னான்னு சொல்கிறாங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சிக்கலான அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மெனி சைடட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி சைடட் மூமெண்ட்னா எல்லா இடத்துலையுமே அதனுடைய பிரதிபலிப்பு இருக்குது, அப்படிமா அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, அதோடைய பங்களிப்பு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஜப்பானில் சுனாமி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பாதிப்பு எங்கே இருக்கணும்? ஜப்பான் நாடு முழுக்க இருக்கணுமா? ஸோ அதே மாதிரி தான் ரினைசன்ஸ்ங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த நாட்டே அப்படி டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். எப்படி சுனாமி இருந்தால் டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி டோட்டலாக எல்லா சைட்லேயுமே மூமெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே, எல்லா துறைகளிலையுமே, லைக் ரைட்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பெரிய பங்கு வலிச்சிருக்கு. எல்லாத்தையும் மாற்றிட்டு போயிடுச்சு. ஒரு காற்று தான் அது எல்லாத்தையும் எப்படி மாற்றுதோ அந்த மாதிரி ரினைசன்ஸ் வந்து எல்லாத்தையும் மாற்றிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னன்னா, இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ் இன் ரினைசன்ஸ் பீரியட் அப்படின்னா என்னென்னா, சர்டன் இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ், அதாவது குறிப்பிடத்தக்க இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரிஸ்லாம் அந்த ரினைசன்ஸ் பீரியடில் என்னென்ன அப்படின்னா, மேரினஸ் காம்பஸ், பிரிண்டிங் ப்ரெஸ், டெலஸ்கோப்பையும் கண்டுபிடிச்சிருக்காங்க, டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க சோலார் சிஸ்டம். ஓகேவா? மெடிசன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்வென்ஷன் ஆஃப் த மேரினஸ் காம்பஸ் அப்படின்னா வந்து என்னென்னா, the most important invention was the Marinus compass, which helped the sailor to undertake a long voyages அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, மேரினஸ் காம்பஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ இந்த நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்துன்னு சொல்லிட்டு ஒரு காம்பஸ் மாதிரி ஷிப்லலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல டைரக்ஷனுக்காக, அதை தான் மேரினஸ் காம்பஸ்னு சொல்லுவாங்க. சைலர்னால் கப்பலோட்டிகள், வயேஜஸ்னால் ட்ராவல். அதாவது இந்த மேரினஸ் காம்பஸ் இருந்தனால தான் எங்களுக்கு எந்த திசையில் இப்போ நம்ம போகிறோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் தொலைதூரம் கடல் கடந்து போகிறதுனால இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப இந்த மேரினஸ் காம்பஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சைலர், அதாவது கப்பலோட்டிகள் சொல்கிறாங்க. சரிங்களா? இன்வென்ஷன் ஆஃப் த பிரிண்டிங் ப்ரெஸ். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா வில்லியம் கேக்ஸ்டான். ஆனால் ஜான் கட்டன்பர்க் தான் வந்து ஈரோப்பில் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஈரோப்புக்கு கொண்டு வந்தது யாருன்னா ஜான் கிட்டன்பர்க் தான். ஓகேவா? ஸோ இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸையும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரினைசன்ஸோட இம்பார்ட்டன்ட் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிண்டிங் ப்ரெஸ்னால் சும்மா ஒரு பிரிண்டர் கிடையாது, சும்மா பிரிண்டர் கடையும் கிடையாது. பிரிண்டிங் ப்ரெஸ்னால் என்ன, அந்த நியூஸ் பேப்பர்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்கல்ல, மூவிஸில் பார்த்துருப்பீங்க இல்லையா, பெருசாக இருக்கும்ல, பெரிய ஒரு குடோன் மாதிரி இருக்கும், அதில் பிரிண்ட் பண்ணுவாங்கள்ல, நிறைய பிரிண்டர்ஸ் இருக்கும், அது பேர் தான் பிரிண்டிங் ப்ரெஸ். அதில் எப்போவுமே நிறைய பிரிண்ட் பண்ணுவாங்க. ஓகே,
புக்ஸ் அடிக்கப்படும். ஓகேவா? ஸோ வந்து இன் 1453 தான் வந்து ஜான் குட்டன்பர்க் ஆஃப் ஜெர்மனி வந்து அது யூரோப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வந்து லாட்டின் பைபிளை தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷத்துலனா 1454. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்வென்ஷன் ஆஃப் த டெலஸ்கோப். கெலீலியோ இன்வென்டட் த டெலஸ்கோப். டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சவர் யாருன்னா கெலீலியோ. ஸோ which made the observers to scan the sky. அப்சர்வர்ஸ்னால் யார்? அந்த டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணுறவங்க. அவங்களால அந்த ஸ்கையை ஸ்கேன் பண்ண முடியுது. ஃபைண்ட் த ட்ரூ பொசிஷன் ஆஃப் த எர்த் இன் த சோலார் சிஸ்டம். அந்த டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி சோலார் சிஸ்டத்தில் எர்த்து எந்த இடத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிக்கவும் முடியுது. அது மட்டும் இல்லாமல் த பிலீவ்ஸ் ஆஃப் த மெடிவல் ஸ்காலர்ஸ் வேர் டிஸ்ப்ரூவ்டு. அதாவது அந்த மெடிவல் ஸ்காலர்ஸ் இருக்காங்கள்ல, அந்த காலத்து புலவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க சொல்லியிருப்பாங்கள்ல, இல்லை இதுதான் எங்களுடைய கணிப்புப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து தகர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னா டிஸ்ப்ரூவ்னா இதெல்லாம் தப்புன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. டெலஸ்கோப் வந்தோன்னா சயின்டிஃபிக் படியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவரி ஆஃப் த மெடிசன். In 1628, Harvey discovered the blood circulation from the heart and to the arteries and the veins and back to the heart. அதாவது 1628 ஹார்வேங்கிற ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்மளுக்கு ஹார்ட்டில் எப்படி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட்லேருந்து பிளட் வந்து ஆர்ட்ரிஸ்க்கு போதும், அங்கேருந்து வீன்ஸ்க்கு போதும், திருப்பி ஹார்ட்டுக்கே போகுது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து the Turks captured the Constantinople. அப்படின்னா the Turks captured Constantinople in 1453. ஓகேவா? அதாவது கான்ஸ்டான்டினோப்பிள்னால் என்ன அப்படின்னா ஒரு சீ போர்ட்னால் வந்து எப்படி வந்து கடல்லேருந்து வர கப்பல்கள்லாம் வந்து ஜாமான்ங்க கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் வந்து இறங்குது இல்லையா? அந்த மாதிரி ஒரு துறைமுகம். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான துறைமுகம். எந்த கான்டினென்ட்லனா ஈரோப்பில். ஓகேவா? ஈரோப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு துறைமுகம் அது கான்ஸ்டான்டினோப்பிள்ங்கிறது. அதை வந்து டர்க்ஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து இட் மேட் த நெசசரி ஃபார் த யூரோப்பியன் நேஷன் டு ஃபைண்ட் அ நியூ சீ ட்ரேட் ரூட்ஸ் டு த ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, அப்படி அவங்க வந்து அதை கேப்சர் பண்ணிக்கிட்டனால யூரோப்பியன் நேஷன் பீப்புளுக்கு வந்து கடல் வணிகம் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. கடல் இருக்குது, ஆனால் வழி தெரியணும்ல. அங்கேருந்து போனால் தான் நம்மளுக்கு வழி தெரியும். ஸோ நம்மளுக்கு கடல் வணிகம் பண்ணணும்னு ரொம்ப முக்கியம் அது. ஸோ அதனால் நியூ சீ ரூட்ஸை ஃபைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அப்போ ஃபைன் பண்ணுறப்ப தான் கொலம்பஸ் வந்து அமெரிக்காங்கிற ஒரு நாடு இருக்குங்கிறதே உலகத்துக்கு டிஸ்கவர் பண்ணார். உலகத்துக்கு அப்போ தான் தெரியும். வாஸ்கோட காமா ஃபவுண்ட் நியூ சீ ரூட் டு இந்தியான்னு ஒரு பிளேஸ் இருக்குது, உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வாஸ்கோட காமா யூரோப்லேருந்து எப்படி போகிறதுங்கிறதா கண்டுபிடிச்சார். அவர் இந்தியாவை கண்டுபிடிக்கல, ஆனால் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார். ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து த ரிவைவல் ஆஃப் அ லெட்டர்ஸ் இன் இங்கிலீஷ். த ரிவைவல் ஆஃப் அ லெட்டர்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னா வந்து என்னென்னா, ஆஃப்டர் த டர்க்ஸ் கேப்சர்ட் அ கான்ஸ்டான்டினோப்பிள், அதாவது இன் 1453 இந்த கான்ஸ்டான்டினோப்பிளை வந்து கைப்பற்றிட்டாங்கல்ல டர்க்ஸ் வந்து. அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, கிரீக் அந்த கான்ஸ்டான்டினோப்பிளில் ஃபஸ்ட்டு புலவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, க்ரீக் மொழி பேசுகிற புலவர்கள், அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இட்டாலிக்கு போயிட்டாங்க, இடம் மாறிட்டாங்க. தேவர் கிவன் அ ராயல் பேட்ரனேஜ் பை த இட்டாலியன் டெஸ்பாட்ஸ். அப்படின்னா வந்து என்னென்னா, அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ராஜ மரியாதை, அரசவையில் இந்த அரசவன் சொல்லுவாங்கள்ல, தர்பார்னு இருக்குல்ல, அங்கே அமைச்சர்கள்லாம் புலவர்கள்லாம் உட்காந்துருப்பாங்கள்ல, அங்கே கூட உட்கார்ற அளவுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்கப்பட்டுச்சு. யாருனாலனா இட்டாலியன் டெஸ்பாட்ஸ் அப்படின்னா அங்கே இருக்க வந்து உயர் அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி அரச பதவியில் உள்ளவங்க. ஓகேவா? டான்டி, பெட்ராச் அண்ட் பொக்காஷியோ ஆர் த கிரவுண்ட்ஸ் ஃபார் த ரெனைசன்ஸ் டு ஸ்டார்ட் இன் இட்டாலி. அதாவது ரெனைசன்ஸ்னு ஒரு மூமெண்ட் இட்டாலியில் ஆரம்பமாகறதுக்கு காரணமாக இருந்தவங்க இந்த 3 பேர் தான். அப்படின்னா இந்த 3 பேர் தான் க்ரீக் புலவர்களாக இருக்கணும். இட்டாலிக்கு போன க்ரீக் புலவர்கள் இந்த 3 பேராக தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ இங்கிலாண்டில் யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா சாசர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா, செல்லிங் ஹூ ஹேட் அ கான்டாக்ட்ஸ் வித் இட்டாலி. அப்படின்னா இப்போ வந்து பொதுவாகவே ஒரு ரைட்டர்னா என்ன பண்ணுவாங்க,
நான் எழுதுவாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்களோட சிந்தனைகளை எழுதுவாங்க. சாசர் எழுதியிருக்காரு. ஆனால் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவர் மற்ற மொழியில் இருக்கும் இல்லையா, மற்ற மொழியில் வந்த புக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து டிரான்ஸ்லேட் தான் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அப்படி டிரான்ஸ்லேட் தான் பண்ணியிருக்காரு. எந்தெந்த மொழியிலனா இட்டாலியில் உள்ள புக்ஸ், அப்புறம் ஃப்ரெஞ்சில் உள்ள புக்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு நிறையா. ஸோ அப்படி இட்டாலியில் இருக்கிற புக்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப அங்கே உள்ள மக்களோட சிந்தனைகள், அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய பேச்சு வழக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுவாங்க, அவங்க எப்படி சோகத்தை ஷேர் பண்ணிப்பாங்க, அவங்க சோகமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமாக இருந்தால் எப்படி பண்ணுவாங்க, எந்த காடை ப்ரேயர் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கேயே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ எப்படி சவுத் கொரியாவில் பண்ணுற ட்ரெஸ் பண்ணுறாங்கள ட்ரெண்டு, அந்த ட்ரெண்ட் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு, எப்படி வந்துச்சு? இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி நிறைய ஒரு சோஷியல் மீடியா இருக்குது. ஆனால் பட் என்ன தான் சோஷியல் மீடியா இருந்தாலுமே அந்த நாட்டு பெண்கள் வந்து போடக்கூடிய உடைகளாக இருக்கட்டும், இல்லை மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாட் எவர் இட் மேபி, ஸோ அது வந்து இங்கே இருக்கவங்களால் எப்படி ஈர்க்கப்படுது அப்படின்னா, இப்போ வந்து எப்படி இந்த மாதிரி ட்ராமாஸ் அண்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, யாரை பார்த்தாலும் நான் கொரியன் ட்ராமா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அவங்க பார்க்குறாங்கன்னா லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸில் அப்லோட் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அந்த கல்ச்சர் நம்ம நாட்டில் வந்து இப்போ வந்து இது ஆகுது இல்லையா, நான் கொரியன் மாதிரி என் ஃபேஸை வந்து சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதே கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, in the Renaissance, classical scholarship was given a good start by the 3 Oxford friends. அதாவது இந்த ரெனைசன்ஸ் பீரியடில் வந்து ஒரு கிளாசிக்கல் ஸ்காலர்ஸ் இருந்திருக்காங்க, புலவர்கள் இருந்திருக்காங்க 3 பேர். அவங்க வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் படிச்சிருந்துருக்காங்க, ஆக்ஸ்ஃபோர்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. யார் யார் அப்படின்னா, தாமஸ் லினக்கர், வில்லியம் கிராயின் அண்ட் ஹியூக் லாட்டிமர். All of them studied in Italy, later gave lectures on Greek at Oxford University. அதாவது என்னன்னா, இந்த 3 பேர் சேர்ந்து இட்டாலியில் தான் படிச்சிருக்காங்க. ஆனால் வேலை எங்கே பார்க்குறாங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. அது எங்கே இருக்குது? இங்கிலாண்டில் இருக்க ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் க்ரீக் மொழியில் பாடம் எடுக்கிறாங்களாம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் இங்கிலாந்து. அதாவது த ரெனைசன்ஸ் ப்ரொமோட்டட் த லேர்னிங். இந்த ரெனைசன்ஸ் என்னதை ப்ரொமோட் பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த பீரியடில் முக்கியமாக நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா லேர்னிங். நம்ம படிக்கணுங்கிற ஒரு உணர்வே மக்களிடையில் அப்போ தான் வந்திருக்கு. தேர் வேர் மெனி யூனிவர்சிட்டிஸ் வேர் பில்ட். அப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா, நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து பில்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ பில்ட் பண்ணது தான் வந்து செட் ஆண்ட்ரூஸ் இன் ஸ்காட்லாண்டில் இருக்கிறது, விட்டன்பர்க் யூனிவர்சிட்டி ஜெர்மனியில் உள்ளது. அப்போ அந்த யூனிவர்சிட்டிலாம் கட்டுறப்ப வந்து வெல்த்தி பேங்கர்ஸ் கேவ் தி ஃபினான்ஷியல் சப்போர்ட். நல்லா காசு பணம்லாம் இருக்குல்ல, நிறைய பெரிய பெரிய பேங்கர்ஸ்லாம் வட்டிக்கெலாம் காசு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி காசு கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மெனி கிங்ஸ் அண்ட் போப்ஸ் லைக் பியாஸ் பாப் 2 அண்ட் லியோ 10 ஸ்பாட்டட் தெம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இங்கே வந்து ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த பாப் 2ங்கிறது ரோமனில் வரணும், லியோ 10ங்கிறது ரோமனில் வரணும், ரோமன் நியூமரல்ஸ் இருக்குல்ல அதில் வரணும். ஓகேவா? சாரி ஃபார் தேட். அண்ட் இங்கே வந்து இப்போ மெனி கிங்ஸாக நிறைய அரசர்கள் டொனேட் பண்ணி நிறைய அரசர்கள் வந்து காசு கொடுத்துருக்காங்க. பாப்னா யாருன்னா ஃபஸ்ட்டு இந்த சர்ச்லலாம் இருப்பாங்க இல்லையா ஃபாதர், அவங்களுக்கும் மேலே பாப்னா அவங்க கண்ட்ரோலில் தான் அந்த சர்ச்சே இருக்கும். ஓகேவா? இன்சார்ஜ் மாதிரி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டொனேஷனுக்கு வர மணியெல்லாம் காசு பணத்தில் எப்படி செலவிடணும்னு அவங்க தான் முடிவெடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜான் குலட் ஃபவுண்ட் த செட் பால்ஸ் கிராமர் ஸ்கூல், the first school in England completely devoted to the study of classical literature. அதாவது ஜான் கோலட்ங்கிற ஒருத்தர் தான் முதல்ல இங்கிலாண்டில் ஸ்கூல் கட்டினாராம். அந்த ஸ்கூல் பேர் தான் செட் பால்ஸ் கிராமர் ஸ்கூலாம். கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல. இங்கிலாண்டே ரொம்ப அங்கே உள்ளவங்களாம் படித்தவங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கேயே போய் ஒருத்தர் ஸ்கூல் கட்டியிருக்காரு முதல்ல இந்த ரெனைசன்ஸ் பீரியடில் தான். ஓகேவா? செட் பால்ஸ் கிராமர் ஸ்கூல் கம்ப்ளீட்லி டெவோட்டட் டு த ஸ்டடி ஆஃப் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். அந்த ஸ்கூலில் என்ன அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சரை பற்றி மட்டும்தான் படிப்பாங்க. ஓகேவா? அதை மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. During a school hours, the students were made to talk in Latin.
William Lilly, the first headmaster, prepared the Latin grammar which remained the standard of the textbook for the 2 centuries. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, மாணவர்கள்லாம், அவங்க அந்த ஸ்கூலில் இருக்கிற நேரங்கள் எல்லாம் வந்து லாட்டின் மொழியில் தான் அவங்க பேசுவாங்களாம். அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர் யாருன்னா வில்லியம் லில்லி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு லாட்டின் கிராமர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, புக் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அந்த புக் வந்து 2 சென்ச்சுரிஸ்க்கு வந்து ரிமைண்டடாக இருந்திருக்கு. 2 சென்ச்சுரினா 200 வருஷங்களாக அந்த புக்கில் உள்ளது தான் அந்த ஸ்கூலில் படித்த பசங்க படிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. 200 years. It was beautiful. And next thing வந்து the development of literature in England. ஸோ இப்போ தான் வந்து லிட்ரேச்சர் எப்படி டெவலப் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். During the period of the Renaissance, literature began with the Sir Thomas More, and he first published his written Ethiopian Latin in 1516. அதாவது என்ன அப்படின்னா அந்த ரெனைசன்ஸ் பீரியடில் தான் வந்து லிட்ரேச்சர் வந்து பிகேன் ஆச்சு. யாரால் அப்படின்னா Sir Thomas Moreால் தான் வந்து பிகேன் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் அவருடைய முதல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அவருடைய ரைட்டிங்கை. என்னென்னா யூட்டோப்பியாங்கிற ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது லாட்டின் மொழியில் இருந்திருக்கு. 1516 அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஆனால் 1551 தான் அதோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. எராமஸ்ங்கிறது Sir Thomas Moreோட ஒரு ஃப்ரெண்டு அண்ட் கண்டெம்ப்ரரி அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா சமகால புலவர்கள். இப்போ எப்படி Sir Thomas More ஒரு எழுத்தாளராக இருக்கார், அதே மாதிரி அவரும் எராமஸும் அந்த காலகட்டத்தில் ஒரு எழுத்தாளராக இருந்திருக்காரு, இவரோட ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதுனா தான் த ப்ரைஸ் ஆஃப் ஃபூல். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து சாரி எராமஸ்ங்கிறது வந்து மோரோட ஃப்ரெண்டு. ஆனால் 2 பேர் சேர்ந்து எழுதுனது கிடையாது. தாமஸ் மோர் எழுதுனது தான் த ப்ரைஸ் ஆஃப் ஃபூல். ஓகேவா, ஐம் சாரி. And he published an edition, the New Testament, which contains the parallel columns, the original Greek text, and new Latin rendering on himself. ஓகே, ஸோ வந்து தாமஸ் மோர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஆடிஷனை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு நியூ டெஸ்டமெண்ட்ங்கிற ஒரு டாப்பிக்கில். ஸோ அதில் என்ன இருக்குன்னா க்ரீக்கும் இருக்கும் லாட்டினும் இருக்கும். ஓகேவா, ஸோ அதை சொல்லியிருக்காங்க. எட்மண்ட் ஸ்பென்சர் வாஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் போயட் ஆஃப் த இங்கிலீஷ் ரெனைசன்ஸ். ரெப்ரசன்டேட்டிவ் போயட்னா அது வந்து இப்போ எப்படின்னா அந்த காலத்தில் வந்து இப்போ எப்படி இப்போ அந்த காலத்தில் யார் பெரிய ஹீரோனா சிவாஜி சாரை சொல்லுவாங்க, அடுத்து யார் சொல்லுவாங்க, ரஜினி சார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் யார் வந்து ரொம்ப ரெப்ரசன்டேட்டிவான போயட்டாக இருந்திருக்காங்கன்னு நிறைய போயம்ஸ் எழுதுறது, நிறைய ஹிட்ஸ் கொடுக்குறது அதுலேயே அப்படியானா எட்மண்ட் ஸ்பென்சர். ஓகேவா. ஷேக்ஸ்பியர் ஃபுல்லி எக்ஸ்பிரஸ் தி ஸ்பிரிட் ஆஃப் ரெனைசன்ஸ் இன் ஹிஸ் ட்ராமாஸ். அப்படின்னா ஷேக்ஸ்பியர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் வந்து ஒரு ப்ளே ரைட்டர். கரெக்டு தானே. ட்ராமாவுக்கு வந்து நாடக மேடையில் வந்து எப்படி வந்து அந்த நாடக மேடையில் உள்ள கதையை எழுதக்கூடியவர் தான் வந்து ஷேக்ஸ்பியர். அவர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா ரெனைசன்ஸ்னால் நான் என்ன நினைக்கிறேங்கிறத அப்படியே திட்ட தெளிவாக எழுதி ஒரு ட்ராமாவை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்புறம் அதர் ரைட்டர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, நோட்டபிள் ரைட்டர்ஸ் அந்த பீரியடில். அவங்கெல்லாம் யாருன்னா பென் ஜான்சன், ஃப்ரான்சிஸ் பேக்கான், கிறிஸ்டோஃபர் மேர்லோ, அவங்க எல்லாமே தான். அப்புறம் த ஏஜ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் வந்து என்ன அப்படின்னா during the period of the Renaissance, not only the classical studied original but also Virgil, Ovid, Cicero, Demosthenes and the Petrarch also translated into English. அதாவது ஏஜ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் ஏன் சொல்கிறாங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க நிறைய புக்ஸை, நிறைய ஆத்தரோட ரைட்டிங்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஏஜ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன். அதாவது அந்த ரெனைசன்ஸ் பீரியடில் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் பற்றி மட்டும் மக்கள் படிக்கலை. இந்த விர்ஜில், ஓவிட், சிசிரியோ, டெமோஸ்தீனிஸ், பெட்ராச் இதெல்லாம் என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே எழுத்தாளர்கள், ரைட்டர்ஸ். அவங்களாம் வேறு மொழியில் உள்ளவங்க. அவங்க எழுதின வெறும் கிளாசிக்கல் லிட்ரேச்சரை மட்டும் எடுத்து இங்கிலீஷை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த ட்ரான்ஸ்லேஷன் ஹெல்ப் த பீப்புள் ஹூ டிட் நாட் நோ லாட்டின் அண்ட் க்ரீக் டு என்ஜாய் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். ஸோ வந்து இந்த இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆனதுக்கப்புறம் தான் இது வந்து பீப்புளுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னா
நிறைய பேருக்கு க்ரீக்கும் தெரியாது, எனக்கு லாட்டினும் தெரியாது, ஆனால் எனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்திருக்காங்க இந்த மாதிரியான கிளாசிக்கல் லிட்ரேச்சர்ஸ் எல்லாத்தையுமே. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஹவு பீப்புள் லைக் ஷேக்ஸ்பியர் knew neither Latin nor Greek but were familiar with the classical mythology. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா நெய்தர்னாலும் நோன் தான் அர்த்தம், நார்னாலும் நோன் தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த வார்த்தையோட அர்த்தம் அதுதான். நெய்தர்னாலும் இல்லைன்னு தான் அர்த்தம், நார்னாலும் இல்லைன்னு தான் அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், நாரில் NO வருது, அப்போ நோன்னு அர்த்தம். ஸோ ஷேக்ஸ்பியருக்கு லாட்டினும் தெரியாது, க்ரீக்கும் தெரியாது. அப்புறம் எப்படி பீப்புளுக்கெலாம் அவரை மட்டும் பிடிக்குது அப்படின்னா, அவர் வந்து கிளாசிக்கல் மித்தாலஜி, அதாவது கிளாசிக்கல் மித்தாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா புராண கதைகளோட தொடர்புடையதாக எழுதுவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம்ல, இப்போ ஒரு ராதா கிருஷ்ணா லவ் ஸ்டோரி சொல்லுவோம்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி அவர் எழுதுனா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க புராணங்களில் உள்ள கதையை ஃபெமிலியர் பண்ணி எழுதுறதுனால, ட்ராமாஸ் ப்ளே பண்ணுறதுனால அவர் ரொம்ப பீப்புளுக்கு ரொம்ப விருப்பப்பட்டவர், ஃபேவரேட்டுன்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து த ரெனைசன்ஸ் இன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். அதாவது வந்து இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னா ரெனைசன்ஸ், லாஸ்ட் டாபிக் இது வந்து. ஸோ வந்து ரெனைசன்ஸ் வந்து ஆர்ட்னால் வந்து என்னென்னா ஓவியம் இதெல்லாம் வரும். ஓகேவா? ஆர்கிடெக்சர்னால் வந்து என்னென்னா இதில் கூடவாடா மாற்றம் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம வியக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா ஆர்கிடெக்சர்னால் என்ன, ஒரு கட்டிட கலையமைப்பு தானே அது எல்லாமே. ஸோ அதுதான். ஸோ த டிஸ்டிங்விஷ்டு மென் டியூரிங் த பீரியட் ஆஃப் த ரெனைசன்ஸ் வேர். டிஸ்டிங்விஷ்டு மென்னா ரொம்ப ஃபேமஸான மென் யார் இந்த ரெனைசன்ஸ் பீரியடில், எதில் ஆர்ட்டில் அப்படின்னா மைக்கேல் ஆங்கிலோ, ராஃபல் அண்ட் லியோனார்டோ வின்சி, all rounders, poets, painters, sculptors, mostly like a David, Moses and Peter. அப்படின்னா என்னென்னா இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, மைக்கேல் ஆங்கிலோ, ராஃபல், லியோனார்டோ வின்சி, இவங்க எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ். அவங்க போயமும் எழுதுவாங்க, பெயிண்ட்டும் பண்ணுவாங்க. ஸ்கல்ப்டர்ஸ் அப்படின்னா வந்து சிலை செதுக்குவாங்க இல்லையா, சிற்பி செதுக்குவாங்கல்ல, அவங்கள தான் ஸ்கல்ப்டர்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இது எல்லாமே பண்ணுவாங்க, ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஸோ லைக் டேவிட் அண்ட் மோசஸ், பீட்டர்லாம் என்னென்னா அவங்க செதுக்கின சிலைகள். இந்த 3 சிலைகளையும் யார் செதுக்குனான்னா மைக்கேல் ஆங்கிலோ தான் செதுக்கியிருக்காரு. ஓகேவா? அப்புறம் ராஃபலோட ஃபேமஸ் மெடோனா வந்து என்ன அப்படின்னா ஒரு பெயிண்டிங் அது வந்து. ஓகேவா? லியோனார்டோ வின்சி வாஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் ஃப்ரெஸ்கோ தி லாஸ்ட் சூப்பர். அதாவது ஃப்ரெஸ்கோனா ஓவியம் தான், அது ஒன்றும் பெரிய வார்த்தை, பெரிய இது கிடையாது. ஃப்ரெஸ்கோனா ஒரு ஓவியம், ஃப்ரெஸ்கோட மீனிங் பெயிண்டிங்னு சொல்கிறோம்ல, ஸோ இங்கிலீஷில் அது இன்னொரு வார்த்தை அது. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ லியோனார்டோ வின்சியோட ஃபேமஸ் பெயிண்டிங் ஃப்ரெஸ்கோ வந்து என்னென்னா லாஸ்ட் சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சாரி, இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஃபீல்டில் என்னடா மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, த மெடிவல் கோத்திக் ஸ்டைல் இஸ் பாயிண்டிங் ஆர்க் அண்ட் சோரிங் பினாக்கல்ஸ் வெரி பிளேஸ்ட் பை ரோமன் கிரீக் ரவுண்ட் ஆர்க் அண்ட் டோம்ஸ். அதாவது அந்த காலகட்டத்தில் மெடிவல் கோத்திக்னா அப்போன்னு ஒரு ஸ்டைல் இருந்திருக்கும்ல. அப்போ என்ன ஸ்டைல் இருந்திருக்குன்னா, இப்போ சர்ச்சஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, எப்படி அந்த சர்ச்சஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி பாயிண்டிங் பண்ணுற மாதிரி கூர்மையாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ சோரிங் பினாக்கல்ஸ் அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு உயர்ந்த கோபுரம், அந்த ட்ரையாங்கிள் மாதிரி அந்த சர்ச்சோட ஹைட்டாக அப்படியே எப்படின்னா அப்படியே மவுண்டெயின் மாதிரி ஹைட்டாக கட்டுறது, அதுதான் பழங்காலத்து ஸ்டைலாக இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து ரோமும் க்ரீக்கும் வந்து மாற்றிட்டாங்களாம். ரோம் நாட்டிலேருந்தும் க்ரீக் நாட்டிலேருந்தும் வந்த ஆர்கிடெக்சர்ஸ் வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்னத்தை மாற்றினாங்க அப்படின்னா, ஆர்ச் இருக்குல்ல, அது வந்து ரவுண்டாக வளைவாக போட்டாங்க. அவங்க ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டாங்க, இவங்க வளைவாக போட்டாங்க. சரி, அவங்க ஆர்க்குனால் மேலே உயரம், ஆர்ச்சுங்கிறது உங்களுக்கு தெரியல வளையமாக இருக்கும் இல்லையா, அது ரவுண்டாக போட்டாங்க. நீங்கள் வேணால் இப்போ கூட பார்க்கலாம், நிறைய சர்ச்சஸ் போனீங்கன்னா என்ட்ரி டோர் கூட அந்த கேவ் ஷேப்பில் தான் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா அந்த இடம் கூட கேவ் ஷேப்பில் தான் இருக்கும். மேலே அந்த ரூஃபை பார்த்தீங்கன்னா அப்படின்னா தெரியும். அண்ட் டூம்ஸ் அப்படின்னா அந்த முஸ்லீம்ஸ்லாம் மஸ்கியூஸில் இருக்கும் இல்லையா, இந்த பள்ளிவாசலெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எப்படி அப்படின்னா ஹாஃப் பால் மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி டூம்னால் வந்து ஒரு பாலை வந்து எப்படி அமுக்கி வச்சா அப்படி இருக்கும். ஸோ அதுதான் டூம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டைலெல்லாம் கொண்டு வந்தது யார் அப்படின்னா க்ரீக் அண்ட் ரோமன்ஸ் தான். ஓகேவா?
ஸோ லாஸ்ட் டாபிக் ஃபைனலி கன்க்ளூஷன் வந்து என்ன அப்படின்னா, இந்த 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 எஸ்சியில் நம்ம என்ன பார்த்தோம், ரினைசன்ஸை பற்றி பார்த்தோம். இந்த ரினைசன்ஸ் வந்து என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே. ஒரு பெயிண்ட் பண்ணுறது, ஒரு ரைட்டிங்கில் ஸ்டைல் மாறுறதா இருக்கட்டும், இல்லை வேறு என்ன பார்த்தோம், ஒரு பெயிண்டிங்காக இருக்கட்டும், அப்புறம் ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், ரைட்டிங்ஸில் ஸ்டைல் மாறுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் கூடவா இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல நம்மளுக்கு. ஸோ அதுதான். ஸோ என்ன அப்படின்னா, அப்போனா இதெல்லாம் ரினைசன்ஸில் நடந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து எப்படி இருந்திருக்கு, நம்ம நாடு மாதிரி தான் இருந்திருக்கு, தமிழ்நாடு மாதிரி தான் இருந்திருக்குது. ரொம்ப குறுகிய மனசோடு இருந்திருக்காங்க மக்கள். இப்போ எப்படி அந்த காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள்லாம் படிக்கவே கூடாது அப்படின்னு இருந்தாங்க. அப்புறம் ஆம்பளை பிள்ளை படித்தா போதும்னாங்க. சரி, இப்போ பொம்பளை பிள்ளை ஸ்கூல் படித்தா போதும்ட்டாங்க. இப்போ 2 பேரும் வேலை பார்த்தா போதுங்கிறாங்க. அப்போ தான் வாழவே முடியுங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இங்கிலாண்டோட நிலமை. அப்போ நேரோனஸ் குறுகலாக இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுலேருந்து ப்ரோக் அவுட் ஆகிட்டு அவங்களுக்குள்ள நியூ தாட்ஸ், புது எண்ணங்கள், புது நம்பிக்கைகள், புதுசாக ஐடியாஸ். நம்ம படித்தா என்ன, நம்ம நாட்டில் நம்ம வந்து ஒரு யூனிவர்சிட்டி கட்டினா என்ன, நம்ம வந்து ஒரு சர்ச்சை வந்து வித்தியாசமாக கட்டினா என்ன, நம்மளோட ரைட்டிங்ஸ் தான் வந்து வரலாறில் சிறப்பு மிக்கதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே தோன்றியிருக்கு. ஓகேவா? ஆர்ட் எனேபிள்ஸ். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தனால தான் அதை ஒரு ரினைசன்ஸ்னு சொல்கிறாங்க. ரினைசன்ஸ்னால் சும்மா வேறு எதுவோலாம் கிடையாது, வேர்ல்டு வார் அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் நடந்ததுனால அதை ரினைசன்ஸ்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? இது ஒரு ப்ராவர்ப். ஆர்ட் எனேபிள்ஸ் த மைண்ட், என்ரிச்சஸ் த லைஃப். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கலை மனதை மகிழ்விக்கிறது, வாழ்க்கையை வளமாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னன்னா, இது எதுக்கு நான் கொடுத்தேன்னா, இதெல்லாம் ஒரு ப்ரெசன்டேஷன் தான். எக்ஸாமில் எப்படி எழுதுனா நம்ம நல்லா மார்க் வாங்கலான்னு. ஸோ நம்ம பேப்பரை சைன் பண்ணிவிட்டு கடைசியாக கன்க்ளூஷனை படித்து சைன் பண்ணிவிட்டு தான் ஃப்ரண்ட்டு பேஜை திருப்பி மார்க் போடுவாங்க. ஓகேவா? இது மோஸ்ட்லி 10 மார்க் கொஷினா. ஸோ இப்படிலாம் நீங்கள் வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நம்ம பேப்பரை அவங்கள்ட்ட பேசணும். ஓகேவா? ஓகே, இந்த பொண்ணு படிச்சிருக்கு, இந்த பையன் நல்லா எழுதியிருக்கான் அப்படின்னு பேசணும். நம்ம அந்த இடத்துல பேச போகிறது கிடையாது. இப்போ உங்கள் காலேஜ்னால் தெரியும், ஓகே இது படிக்கிறப்பில் படிக்காத பண்ணு. திருத்துறவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ திருத்துறவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம நல்லா படிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் எழுதுறது செம்மையாக எழுதிடணும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா திருப்ப உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப நல்லா தேடி நல்லா எழுதியிருக்காங்களே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இஃப் யூ வாண்ட் மோர் வீடியோஸ், ப்ளீஸ் subscribe, like and share it. Thank you so much.